ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ரீச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து உங்களுடைய யூடியூப் பேஜுக்குள்ளே இருந்து போயிருங்க. உள்ளே இருந்து போனாங்களே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாங்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 60 செகண்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ கேலரியில் உள்ள உங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகி முடிச்சோடனே மறுபடியும் டன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்ஷன், ஃபில்டர் ஆப்ஷன், அப்புறம் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் இந்த யூடியூப் வீடியோவை. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் அல்லது வந்து சவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா மேலே வந்து ஆட் சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உங்களால் மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். மியூசிக் வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் வியூஸ் வந்து போகும். ஸோ வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரிஜினல் ஆடியோ வந்து 100% வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண ஆடியோவை வந்து ஒரு 5% அல்லது வந்து 6% வந்து வச்சுட்டு டன் வந்து கொடுத்துருங்க. இப்படி பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் மியூசிக் ரன் ஆகிற மாதிரி வந்து ஷோ ஆகும். நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாங்களே இங்கே வந்து மேலே வந்து தம்ப்நெயில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் என்னென்ன தம்ப்நெயில் வந்து ஷோ ஆகுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சூஸ் பண்ணி அதை கரெக்டான இடத்துல உள்ளதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. டைட்டில் வந்து கொடுத்துருங்க. விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் வந்து இருக்கான்னு வந்து செக் பண்ணிவிட்டு அப்லோட் ஷாட் வந்து கொடுத்துருங்க. வீடியோ வந்து அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்து போனாங்களே நீங்கள் இங்கே அப்லோட் பண்ண வீடியோ வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் வந்து டச் பண்ணி உள்ளே வந்து போயிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 3 ஹேஷ்டாக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஃபீட், அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஃபீட்ஸ் அப்படிங்கிற 3 ஹேஷ்டாக் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹேஷ்டாக்கும் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஹேஷ்டாக் வந்து கொடுத்துட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேலிஸ்ட் வந்து சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணி டேக்ஸ் வந்து வச்சுக்கிறேங்க. இது மாதிரி தான் யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ தான் ரீச் வந்து கிடைக்கும். நியூவாக சேனல் ஓப்பன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.